டாமினேட்டா பிரசித் கிருஷ்ணா இந்த மேட்ச்ல வரும்போதே இஷாந்த் சர்மா பேஸ் பண்ணி தான் எல்லாமே போட்டுட்டு இருக்காங்க. ஒரு இஷாந்த் சர்மா மாதிரி ஒரு பவுலரா தான் இங்கிலாந்து கண்டிஷன்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. இந்தியன் கிரிக்கெட் ஃபேன் லைக் ஒரு பிரசித் கிருஷ்ணா வந்து டு யூ திங்க் லைக் ஒரு யூ கிவ் சான்சஸ் ஃபார் பிரசித் கிருஷ்ணா டு ஓவர் கம்? வந்து இஷாந்த் சர்மா எப்படின்னா ஒரு பிச் ஒரு லைன் கொடுத்தீங்கன்னா இஷாந்த் சர்மா போட்டுட்டே இருப்பார். ஈவன் தோ இஸ் நாட் டேக்கிங் விக்கெட் தான் போட்டுட்டே இருப்பார். டு யூ திங்க் எனி ரிசம்பிளன்ஸ் லைக் டு திங்க் அந்த ரிசம்பிளன்ஸ் வருமா? பண்ண முடியும். நம்பர் ஆஃப் கேம்ஸ் ஆஃப் இஷாந்த் சர்மா பெருசா காம்படிஷனும் இல்ல அவருக்கு வந்து பார்த்தப்ப பிரசித் கிருஷ்ணா உள்ள ஆடும்போது வெளியே அர்ஷ்தீப் இருக்காரு. ஈவன் அன்சுல் கம்போஜே மிஸ் பண்ற ஆளுங்க வந்து நிறைய பேர் இருப்பாங்க. அதனால இஷாந்த் சர்மா ஏர்லி ஆன் இஸ் கெரியர்ல அந்த ரிக்கி பாண்டிங் அவுட் பண்ணதோட அந்த ஹை குவாலிட்டி பேட்டர்ஸ் அவுட் பண்ண முடியும். எப்படி பிரசித் உள்ள வரும்போது ஹைட்டு ஸ்பீடுன்னு இருந்ததோ அது மாதிரிதான் இஷாந்த் வந்தாரு. எப்ப வந்து அவர் வந்து இந்த மாதிரி கண்டெயின் பண்ணக்கூடிய பவுலரா மாறினாரு அப்படின்னா பும்ரா, ஷமி, சிராஜ்னு சொல்லிட்டு ஒரு ஓவராலா வந்துட்டு பவுலிங் அட்டாக் வந்து செட் ஆனதுக்கு அப்புறம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் கமிங் ஃபர்ஸ்ட் டைம் இங்கிலாந்து, அதுக்கப்புறம் செகண்ட் டைம் இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கால செகண்ட் டைம் வித் குட் பவுலிங் அட்டாக்ல இருக்கும்போது தான் ரோல் அவரால் பண்ண முடியுது. அதாவது ஒரு பால கையில எடுத்த உடனே தான் ஷமி வந்தோடனே தான் இவருக்கு ஹைட்டை யூஸ் பண்ணி ஷார்ட் பாலே போட முடிஞ்சது. லார்ட்ஸ்ல அந்த 7 விக்கெட் எடுக்கும் போது யூ குட் ஹேவ் அ பவுலிங் அட்டாக் வேர் இஷாந்த் சர்மா அவரோட பொட்டன்ஷியலுக்கும் அவரோட அந்த ரோலுக்கும் எது கம்ஃபர்டபிளான லைன் அண்ட் லென்த்தோ அதை வந்து அவர் வந்து பண்ண முடியும். ஸோ அதனால ஆக்சுவலி பிரசித் இருக்கு, எல்லாமே இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் இஷாந்த் வந்து இவ்வளவு பெரிய பிளேயர் ஆனார். நீங்க அவர் வாங்கின 300 விக்கெட்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா அவரோட குவிக்கரா உலகத்துல நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க. நாட் டு ரியலி டிகிரேடும் கம்பேரிசனுக்காக எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் பெட்டர் ஆயிருக்காரு.